இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே பார்க்கிற பொழுது அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். கடவுள் சொன்னார், கடவுள் தானே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று ஏற்ற துணை உண்டு பண்ணுவோம் என்று அவர் சொன்னார். அவரை தானே சொல்கிறார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதீர்கள். இன்னைக்கு பல நிலையிலே மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம். எந்த நிலையில் இருந்தாலும் கடவுளுடைய திட்ட செயல்பாட்டுக்கு நாம் கடந்து வரணும். இல்லைங்களா? பிரிந்திருக்கிற குடும்பம், அந்த கணவன் மனைவி பிரிந்திருக்கிறனாலே அவருடைய அப்பா அம்மா, அவருடைய பெற்றோர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். ஐயோ, என் மகள் பிரிந்திருக்கிறாளே, ஐயோ என் மகன் இப்படி பிரிந்திருக்கிறானே. இல்லையா? அது விடுங்க, அவருடைய பிள்ளைகள் அப்பா அம்மா பிரிஞ்சிருக்கிற பொழுது அவருடைய பிள்ளைகள் இருக்காங்களே, அந்த பிள்ளைகள் நம்முடைய மனசில் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நினைக்கிற பொழுது மனதில் பெரிய பாரம். அநேக சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரதர் இப்படி தான் இருக்கிறோம், பிரதர் சொல்லுவாங்க, இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு. அப்பா அம்மா சொல்லுவாங்க. இதெல்லாம் பெரிய பொறுப்பாரம். நண்பா, வழியிலே பிரிந்திருக்கிற குடும்பம், பிரிந்திருக்கிற கணவன் மனைவி ஒன்று சேரப்பட வேண்டும் என்று நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் சொன்னாரே, ஜெபிக்கலாம். சமாதானம் செய்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள், அவருடைய கடவுளுடைய மக்கள் என்று சொன்னாரே. மனதிலே பாரத்தோடு கூட நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறோம் ரிஷரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா பிதாவே, இதோ பிரிந்து வாழ்கின்ற கணவன் மனைவிக்காக இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ குடும்பங்களில் கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ளாமல் பிரிந்து செல்கின்றார்கள். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் இதோ கணவன் மனைவி உறவை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இதோ ஆண்டவராகிய இயேசுவே, இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் என்று எழுதப்பட்டுள்ளதே. இதோ அந்த வார்த்தையை அவர்கள் அறிந்து கொண்டு, உள்ளார புரிந்து கொண்டு, இதோ ஒவ்வொருவரும் அவர்களுடைய கருத்து வேறுபாடுகளை எல்லாம் தூரே வைத்துவிட்டு, இதோ இறைவனுக்கு முன்னிலையிலே இணைக்கப்பட்ட நாம், இறைவனுடைய பார்வையிலே இதோ வாக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் ஆண்டவரே, ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருந்து, இதோ கடைசி வரை ஆண்டவரே, சுகத்திலும் துக்கத்திலும் ஆண்டவரே, எல்லா விதமான நோயிலும் ஆண்டவரே இயேசுவே, ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக உண்மையாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை எல்லா கணவன் மனைவிக்குள்ளாக நீ வைக்கும்படியாகவும், இதோ அந்த உறவின் முக்கியத்துவத்தை, அந்த உறவின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளாதபடி ஆண்டவரே, இதோ பிரிந்து டைவர்ஸ் என்ற பேரிலே ஆண்டவரே அப்பா, கணவன் ஒரு பக்கமும் மனைவி ஒரு பக்கமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதோ எத்தனையோ குடும்பங்களை இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கணவனும் மனைவியும் பிரிந்து வாழ்வதால் இதோ அவர்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகளின் நிலையை அவர்கள் யோசித்து பார்க்காதபடிக்கு தன்னுடைய சுயநலத்தை மட்டுமே யோசித்து கொண்ட ஆண்டவரே இயேசுவே, இதோ அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இதோ பிள்ளைகளுக்குள்ளாக நீர் கடந்து செல்லுங்க ஆண்டவரே இயேசுவே. இந்த நேரத்திலே அப்பா, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள்ளாக நீர் பேசும் ஆண்டவரே இயேசுவே. இதோமை துதிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. நீங்கள் இரக்கம் காட்ட வல்ல தேவனே அப்பா, அப்படிப்பட்ட குடும்பங்களின் மீது இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே இயேசுவே. அப்பா, சமாதானத்தின் தேவனாக ஆண்டவரே உம்முடைய தூதனை அனுப்புங்க ஆண்டவரே இயேசுவே. ஒருவருக்கொருவர் ஆண்டவரே அப்பா சமாதானமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே அப்பா, பிரிந்து இருக்கின்ற கணவன் மனைவியை இணைக்கும் பாலமாக ஆண்டவரே உம்முடைய தூதனை அனுப்புங்க ஆண்டவரே இயேசுவே. அப்பா, இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பா, ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தாழ்ச்சியாக ஆண்டவரே, தாழ்ச்சியான உள்ளத்தோடு ஆண்டவரே, விட்டு கொடுக்கும் உள்ளத்தோடு ஆண்டவரே, எல்லா கசப்பு வெறுப்புகளை எல்லாம் மறந்து ஆண்டவரே, இதோ கடந்த நாட்களில் நடந்து முடிந்த சகல கசப்பான காரியங்களையும் அவர்கள் மறந்து ஆண்டவரே இயேசுவே உமது முன்னிலையிலே ஆண்டவரே மீண்டுமாக ஆண்டவரே இருவரும் கரம் பிடித்து ஆண்டவரே மீண்டுமாக அவர்களுடைய வாழ்க்கையில இணைந்து ஆண்டவரே வாழும்படியாக ஆண்டவரே, அதனால் ஆண்டவரே அவர்களுடைய சுற்றத்தாரும் ஆண்டவரே, பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா, இதோ அவர்களின் பிள்ளைகளும் ஆண்டவரே இயேசுவே ஆனந்தத்தால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே அமைதியான ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவரே இயேசுவே இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே. அப்பாமை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இயேசுவே. அப்பாமுடைய வல்லமையான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.